ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வார காதல் ராசி பலன் எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்னா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், நீங்கள் சிங்கிள்ஸ்னால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த வாரம் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, நினைக்கிறேன். மேஷராசி ஏஸ் ஆஃப் வான்ஸ், ரிஷபராசி குயின் ஆஃப் வான்ஸ், மிதுன ராசி எம்ப்ரஸ், கடகராசி 10 ஆஃப் கப்ஸ். ஓகே, இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு புதிய ஒரு உயிர் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி. ஓகேவா? சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நியூ ஸ்பார்க் இந்த வீக்கில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? உங்கள் பர்சன் உங்ககிட்ட இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் மோர். ஓகேவா? ஒரு பேஷனேட் டாக்ஸ், லவ் மெசேஜஸ் வந்து உங்கள் பர்சன் கிட்டேருந்து வரத்துக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து காதல் தீ வந்து திரும்பவும் பிடிக்கும், காதல் தீ பிடிக்கும் திரும்பவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் மூலயமா மேஷ ராசிக்கான லவ் ரிலேஷன்ஷிப் மெசேஜாக இருக்குது. என் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்ட்னர் கூட வந்து ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க இந்த வாரம். ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புதிய உற்சாகம் இருக்கும். ஓகேவா? ஒரு அட்வென்ச்சரஸ் பிளானிங் இருக்கும், ஒரு ரொமான்டிக் வைப் இந்த வீக் இருக்கும். ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையில வந்து ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் வந்து இந்த வீக் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஒரு நியூ லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து உங்களை வந்து ஒரு ஃபஸ்ட்டு சைட்லேயே அட்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து போல்ட் அண்ட் எக்ஸைட்டிங் எனர்ஜி கார்டு. ஓகே, ஸோ இந்த கார்டு மூலயமா உங்களுக்கு வந்து இந்த வாரம் புதிய காதல் செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ரிஷப ராசியை பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரம் உங்களோட இன்னர் க்ளோவால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சனை அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோட பர்சனை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். ஓகே, அவங்க வந்து உங்களோட கான்ஃபிடென்ட் ஆட்டிடியூடை வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இப்போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து ஒரு பவர் சென்டர் மாதிரியான ஒரு எனர்ஜியை வந்து இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுவாங்க. ஓகேவா? பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபெமினின் லீடர்ஷிப் வீக். ஓகேவா? ஸோ சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலுமே அது வந்து ரொம்ப ப்ளேஃபுல்லாக தீரும், அது வந்து ரொம்ப ப்ளேஃபுல்லாக சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? உங்கள் கணவர் கூட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அது எல்லாம் ரொம்ப விளையாட்டுத்தனமாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் 2 பேருக்கும் இடையில இருக்கிற அன்பு இன்னுமே ஆழமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து யாராவது ஒருத்தரை ரொம்பவே ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? உங்களோட கான்ஃபிடென்ட்டை வந்து நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ப்ளூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப மேக்னெட்டிக்காக ஒரு க்ளோயிங் பர்சனாக இருப்பீங்க. ஸோ லவ் நோட்டிசஸ் யூ. ஓகே, இதுதான் வந்து ரிஷப ராசிக்கான இந்த வார காதல் ராசி பலன். அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நர்ச்சரிங் எனர்ஜியை மெயின் பண்ணுற ஒரு கார்டு. ஓகேவா? ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நர்ச்சரிங் எனர்ஜி இந்த வாரம் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் பர்சனை ஃபுல் ஆஃப் கேர் அண்ட் லவ்வால் வந்து ரொம்ப அவங்கள திணற வைப்பீங்க. ஓகே, அதையே அவங்களும் உங்களுக்கு திரும்ப தருவாங்க. சரிங்களா? ஒரு லவ் ஃபுல்ஃபில்டான ஒரு வீக் இந்த வீக் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஒரு லவ் ஃபில்டு வீக்காக இந்த வீக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்கள் 2 பேருக்கும் இடையில லவ் க்ரோஸ் பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிறது தான் இந்த வாரம் மிதுன ராசிக்காரங்களோட காதல் வாழ்க்கையில் யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜ். என் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கும். குழந்தைகள் தொடர்பாக வந்து ஒரு நல்ல செய்திகள் வரலாம். பேபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான குட் நியூஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமண பந்தம் வந்து அந்த உங்கள் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஆழமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிப்படுத்துகிற அந்த சாஃப்ட்னஸ் அண்ட் பியூட்டி வந்து ஒருத்தரை வந்து உங்ககிட்ட புல் பண்ண போகுது. ஓகேவா? ரொம்ப வந்து இந்த வாரம் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பீங்க நீங்கள். இது வந்து ஒரு சோல்மேட் எனர்ஜி அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்லோ பட் மீனிங்ஃபுல் கனெக்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் மீட் பண்ண போகிற பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னராக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் உங்களோட காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் கம் ட்ரூ போல் இருக்கும். ஓகேங்களா? உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்ப அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுவாங்க, ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க. நீங்களும் அவங்க கூட அதே சேம் எனர்ஜியில் இருப்பீங்க. ஓகேவா? நீங்களும் அவங்க மேலே அவ்வளோ காதல் அந்த பாசம் கேர் எல்லாத்தையுமே காட்டுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இந்த வாரம் கேரண்டியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் சூப்பர்பான ஒரு வீக் இந்த வீக் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல பாசம் இருக்கும். குழந்தைகளோட மகிழ்ச்சியாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஒரு அமைதி இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக ஸ்மூத்தாக போகும். ரொம்ப ஒற்றுமையாக இருப்பீங்க எல்லாரும். ஸோ எல்லா விஷயமுமே இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ உண்மையிலேயே இது வந்து ஒரு ஹாப்பி ஃபேமிலி கார்டு அப்படிங்கிறதுனால உங்களோட திருமண வாழ்க்கை வந்து இந்த வாரம் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களை உண்மையாக புரிஞ்சிக்கிட்டு ஒருத்தரை வந்து இந்த வாரத்தில் நீங்கள் மீட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு பர்சன் இந்த வீக் உங்கள் வாழ்க்கையில் என்ட்ரி கொடுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு லாங் டேர்ம் சோல்மேட் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இந்த வாரம் நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா அந்த பர்சன் தான் உங்களோட சோல்மேட். அவங்க தான் உங்களோட ஃபேமிலியாக இருக்க போகிறவங்க. அவங்க தான் உங்களோட ஃப்யூச்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் 10 ஆஃப் கப்ஸ் மூலயமா கடகராசிக்காரங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க வந்து ஒரு லவ், ஒரு அன்பு, பாசம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ரெனியூவல், லாங் டேர்ம் ஹாப்பினஸ், இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஓகே, ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்காரர்களோட காதல் வாழ்க்கையுமே இந்த வாரம் ரொம்ப ஒரு பிளாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.